தொடர்ச்சியாக திட்டமிட்டு குறிவைக்கப்படும் திரௌபதி அம்மன் கோயில் வன்னியர்களை சீண்டும் சமூக விரோத கும்பல். பேரன்பிற்குரிய தொப்புள் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேலமுக. கடந்த சில காலங்களாக திரௌபதி அம்மன் கோயில்கள்ல ஒரு சமூக விரோத கும்பல் தொடர்ச்சியாக தேடி தேடி எங்கெங்கெல்லாம் திரௌபதி அம்மன் கோயில் இருக்கிறதோ அங்கெல்லாம் பிரச்சனை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதற்கு அத்தனைக்கும் காரணம் வன்னியர்களை சீண்டி ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயங்களை பிளவுபடுத்தி அதன் வாயிலாக அரசியல் சுயலாபத்திற்கு அரசியல் லாபம் அடையக்கூடிய நினைக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுடைய தூண்டுதலால்தான் இது அத்தையும் நடக்கும். நீங்க திரௌபதி அம்மன் கோயில்ல பங்கு வேணும்னு கேட்டு வராங்க. திரௌபதி அம்மன் கோயில்ல பங்கு வேணும்னு கேட்டு வராங்கல்ல. திரௌபதி அம்மன் கோயில பிரச்சனை பண்றவங்கல்ல யாருன்னு பார்த்தா திரௌபதி அம்மனை பற்றி இழிவாகவும் அவதூறாகவும் சமூக வலைதள பக்கங்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் எழுதுறவங்களாத்தான் திரௌபதி அம்மனுடைய வரலாற்றை கொச்சைப்படுத்துறவர்களாகத்தான் இருக்கிறாங்க. இது குறிப்பா திரௌபதி அம்மன் கோயில் விவகாரம் மட்டுமல்லாம சற்று விரிவாக மற்ற இடங்கள்லையும் வன்னியர்களுடைய வழிபாட்டு முறையில ஒரு கல்லெறிஞ்சி ஒரு கலகத்தை ஏற்படுத்தி வன்னியர்களை சீண்டி அவர்கள் நிம்மதியை குலைத்து அவர்களை சராசரி வாழ்க்கையை வாழக்கூடாது என்று நஞ்சு நிறைந்த நெஞ்சுக்காரர்கள் தான் இப்படியாக செஞ்சிருக்கிறார். சேலம் நடந்ததை பார்த்தோம், மேல்பாதையில் நடந்ததை பார்த்தோம், இப்ப மரக்காணத்தில் நடக்கிறதையும் பார்த்துருக்கோம். இங்க எங்கேயுமே வன்னியர்கள் மற்றவர்கள் யாரும் வழிபடக்கூடாதுன்னு சொன்னது கிடையாது. வழிபாட்டு உரிமைக்கு எவரும் தடை விதிக்கல, யாரும் தடை விதிக்கவும். இங்க இருந்தக்கூடிய திரௌபதி அம்மன் கோயில்கள் அத்தனையும் வன்னிய சமுதாயத்திற்களால் கட்டப்பட்டது. வன்னியர்கள் தங்களுடைய குலதெய்வத்திற்கு வழிபட்டு தன்னுடைய குலம் செழிக்க வேண்டும், தன்னுடைய குலம் நல்லா இருக்க வேண்டும், தன்னுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு வழிபட்டு கட்டப்பட்டது வன்னியருடைய முன்னோர்களால் கட்டப்பட்டது. அங்க எங்கேயுமே எந்த ஒரு கிராமத்திலுமே யாருக்கும் வழிபாட்டு உரிமையை தடையை சொல்ல, அது தடையை சொல்லுவதும் எனக்கு கூட ஏற்புடைய கிடையாது. கடவுளை யார் வேணாலும் கையெடுத்து கும்பிட்டு போகலாம். ஆனால் அந்தந்த கோயிலுக்கு என்று ஒரு சம்பிரதாயம் இருக்கும், அந்தந்த கோயிலுக்கு என்று ஒரு நடைமுறை இருக்கும். இப்ப எங்க கிராமத்துல இருக்கக்கூடிய நடைமுறை மற்ற கிராமத்துல இருக்கிறார், அது ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு நடைமுறையா இருக்கும். அதற்கென்று தொடர்ச்சியாக செய்து வரக்கூடியவர்களும் இருப்பாங்க. இப்ப ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், பெருவுடையார் கோயில், தஞ்சை பெருவுடையார் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், ஏன் தமிழ்நாடு கடந்து உலகமெங்கும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய பல சோழ பேரரசுகளால் கட்டப்பட்ட கோயில்கள் அத்தனையுமே வன்னியருடைய முன்னோர்கள் கட்டிய கோயில் தான். அங்க யாரும் போய் வன்னியர்கள்லாம் இன்னைக்கு வரைக்குமே உரிமை கோரி நிற்க முடியல, நின்றது கிடையாது. யாருடைய வழிபாட்டு உரிமைக்கும் தடை சொன்னது கிடையாது. அதே போன்றுதான் திரௌபதி அம்மன் கோயில். ஆனாலும் திரௌபதி அம்மனை விமர்சிக்கக்கூடிய கும்பல் ஏன் திட்டமிட்டு திரௌபதி அம்மனுடைய கோயிலுக்கு பிரச்சனை ஏற்படுத்துறாங்க என்கின்ற கேள்வி புரிதலுக்கு நம்ம முதல்ல வரும். அது கடந்த காலங்கள்லாம் இல்லாம இப்ப ஏன் இப்படி வருது அப்படின்னா, யாருடைய தூண்டுதலின் காரணமாகவோ இதை செய்தால் வன்னியர்களை சீண்டினால் தொடர்ச்சியாக வன்னியர்களை மற்ற சமுதாய மக்களுக்கு எதிரியை போன்று சித்தரிக்க முடியும், அவர்கள் சாதி வெறி பிடித்தவர்கள் என்பதை போல காட்ட முடியும் என்ற எண்ண தோட்டத்தோட தான் அவர்கள் செஞ்சுட்டு வராங்க. இவங்க ரெண்டு ஃபார்முலா வச்சிருக்கிறாங்க. ஒண்ணு, பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்தோ பொண்ணுங்கள்ட்ட பிரச்சனை பண்ணியோ பண்ணா அது திருப்பி கேட்டா அங்க பாத்தீங்களா பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்றதுக்கு கூட உரிமை இல்லை, பொண்ணை கையை பிடிச்சி இருக்கிறதுக்கு கூட உரிமை இல்லையா அப்படின்னு கேட்பாங்களா. இன்னொரு பக்கம் ஆண்டாண்டு காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு விஷயங்கள்ல தலையிட்டு வேண்டுமென்றே பிரச்சனையை செய்து ஒரு கோரிக்கை கூட வைக்கிறது கிடையாது, என்னன்ற கலந்து ஆலோசிக்கிறது கூட கிடையாது. இப்ப சேலத்துல என்ன நடந்துச்சு, பேச்சுவார்த்தை என்பதே பிரச்சனை. நீ பேச்சுவார்த்தையெல்லாம் முற்று பெறல, என்ன பண்ணி இருந்திருக்கணும், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கணும் இல்லையா. வழக்கு கூட ஏற்றுக்கலாம் இல்லையா, உச்ச நீதிமன்றத்தை அணுகிருக்கலாம், உயர் நீதிமன்றத்தை அணுகிருக்கலாம், சட்டத்தை நம்பி இருந்திருக்கலாம். சட்டம் யாருக்கும் எல்லாருக்கும் பொதுவானதாக தானே இருக்கு. நீயா எடுத்து வந்து எவங்கெல்லாம் வண்டியை கடை வச்சிருக்கிறோம் அது பக்கம் பெட்ரோல் கொண்டு வீசு அப்படின்னா உனக்கு அங்க நோக்கம் என்னவா இருக்கு, வன்னியருடைய கடைகளை தாக்கணும், வன்னியர்களை அழித்தொழிக்கணும், வன்னியர்கள் வாழவே கூடாது என்கின்ற நிலைமையில தானே திட்டத்துல தானே உன் நெஞ்சுக்குள்ளார அவ்வளவு நெஞ்ச விதைச்சு வச்சிருக்கிறான் ஒரு கும்பல். அதுல இருந்து வெளிப்படுவதற்கான வழியை பார்க்கறதை விட்டுட்டு வன்னியர்களை எதிரியா காட்சிப்படுத்துறோம். இப்ப எங்களுக்கெல்லாம் பல சிறுதெய்வங்களை நாங்க பார்த்துருக்கோம். இப்ப எங்களுக்கெல்லாம் குலதெய்வம் கீழூர்ல, நெய்வேலி பக்கத்தால இருக்கக்கூடிய கீழூர்ல பெரியாண்டவர் கோயில் இருக்கு, எங்க அம்மாவுடைய குலதெய்வம். அங்கெல்லாம் சிறுதெய்வ வழிபாடு கொஞ்சி காட்டுக்குள்ளார
பெரியாண்டரை வணங்கிட்டு தான் வராங்க. பெரியாண்டர் இன்னைக்கும் எல்லாரையும் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய குலதெய்வம் கோயில் வேலுடையாம்பட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மதுரை வீரனும் ஐயனாரும் வேலுடையாம்பட்டு முருகனும் தான். இவங்க எல்லாமே சிறுதெய்வ வழிபாட்டுகளை நம்ம அப்படியே இது பண்றோம். ஆனா இது நம்ம எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் கூடுற இடம். ஒரு குலதெய்வம் என்பது ஒரு சொந்த பந்தங்கள் அத்தனையும் கூடுற இடம். 4 தலைமுறைக்கு 3 தலைமுறைக்கு அப்பால இருக்கக்கூடியவங்க எல்லாம் திருவிழாக்கள்ல ஒன்னா கூடக்கூடிய இடம். இப்பயாவது நம்ம சொந்த பந்தங்களை பார்த்துக்க முடியுது, நலம் விசாரிச்சுக்க முடியுதே. அங்க திருவிழாக்கள்ல பல சம்பந்தங்கள் முடிஞ்சது கூட இருக்கு. காலங்காலத்திற்கு பார்க்க முடியாத 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்த உறவுகளை திருவிழாக்கள்ல பார்க்க முடியுது. அந்த ஒன்று கூடுதலுக்காகத்தான் சரி கோயிலை விஸ்தரிப்பாக்குவோம். நம்ம சொந்த பந்தங்கள்லாம் வெளியேறி போயிருக்கிறாங்க. அவர்கள் இப்போ ஒரு சில பேர் நம்மளா சம்பாரிச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஏன் நம்ம கோயில் அப்படியே இருக்கணும், கட்டுங்க நான் பணம் தரேன் அப்படின்னு கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அதுல மண்டபத்தை கட்டி ஒரு பெரிதாக்கி வைத்து நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து திருவிழாவை நடத்தணும்னு திருவிழா நடத்த போகின்ற காலத்துல இதுவரைக்கும் அதற்காக எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுக்காதவர்கள் அப்போ வந்துகிட்டு இல்லை எங்களை பிரச்சனை பண்ண சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் பிரச்சனை பண்ணியே ஆகணும், அப்பதான் எங்களுக்கு திருப்தியா இருக்குன்ற மாதிரியான பிரச்சனை பண்றதெல்லாம் இருக்குல்ல, அதான் சரியாப்படுது. அதெல்லாம் சரியாப்படுதா? ஒரு இடத்துலையுமே இப்ப பழனி கோயில்ல ஒரு நடைமுறை கடைபிடிக்கப்படுது, திருப்பதி கோயில்ல ஒரு நடைமுறை கடைபிடிக்கப்படுது. அங்கெல்லாம் போயிட்டு இல்ல இதெல்லாம் முடியாது, நான் சொல்றதான் செய்யணும்னு உங்களை தூண்டி வர பேச சொல்ல பார்ப்போம். இல்ல மற்ற இடங்கள்ல மற்ற சமூகத்தோட சமுதாயத்தோட செய்யக்கூடிய இடங்கள்ல இல்ல இதெல்லாம் முடியாது, நான் சொல்றதான் செய்யணும்னு செய்ய சொல்லுங்க பார்ப்போம். அப்ப நீங்க திட்டமிட்டு வன்னியர்களை மட்டும் குறிவைப்பதற்கான காரணம். இப்ப பல இடங்கள்ல பறையர் சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியில் குதிரை வண்ணார்களை நடமாடவே கூடாதுன்னா சொன்னதா செய்திகள்லாம் வந்துச்சாங்க. அப்ப அதுல போய் சாதியை ஒழிக்கணும்னு ஏன் போராட மாட்டேங்குது?